ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான டிஷ்ஷுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் சாதம் தாங்க. பீட்ரூட் சாதம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வந்து ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து காலையில் என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ்ஷு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 வந்து பீட்ரூட் வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் 3 பீட்ரூட்டு. அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கருவேப்பிலை இந்த கடுகையும் ஜீரகையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது 3மே வந்து ஒன்றா அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா 3மே சேர்த்தாச்சு. 3மே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை சூப்பராக வருது. நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலுமே பூண்டு ஒரு 4 பல் வந்து தட்டி போட்டிங்கன்னா, அதை இடித்து போட்டிங்கன்னா எண்ணெயில் வதக்கும் போது சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. செய்யும் போதும் நல்லா வாசனை வருது. செஞ்ச பிறகு வந்து பொரியலில் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிக்காதவங்க கூட செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த பூண்டு தட்டி போட்டு செஞ்சிங்கன்னா. பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒன்றே வந்து உடச்சி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட்டை வந்து சேர்த்தாச்சு. இந்த வெயில் டைமில் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி உள்ள தண்ணி உள்ள காய்கறிகளை நம்ம வாங்கி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிடுங்க. பீட்ரூட்லலாம் நல்லா தண்ணி சத்து இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே இதில் சேர்க்காமையும் இந்த தண்ணியிலேயே வந்து இந்த பொரியல் வந்து வெந்துருங்க பாதி அளவுக்கு. உங்களுக்கு தண்ணி நல்லா ஊற்றி நீங்கள் வேக வைக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு வந்து இந்த தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். அதையே போட்டு சும்மா தெளிக்கிற அளவுக்கு அதில் போட்டு நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. காய் உங்களுக்கு நல்லா இன்னும் சாஃப்டாக வேகணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி வரும், அதனால் நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். அடியில் வந்து தட்டில் கொஞ்சம் காய் இருந்ததுனால தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமையே எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாகவும் வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவையாச்சு பொரியலாகவோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஜூஸாக கூட அரைச்சி குடிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்காக நான் செய்கிறேன். பாருங்கள், பையனுமே வந்து ஆரம்பத்தில் இந்த சாதம்லாம் அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா ரெட்டாக இருக்குது, ஸ்கூலில் வந்து பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ நான் செஞ்சு கொடுக்க அவனுக்கு பழகிடுச்சு, நான் சாப்பிட ஆரம்பித்தான். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நான் தேவையான அளவு சாதம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பொரியல் வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நிறைய போட்டு கலர்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் பையனுக்கு எடுத்து வச்சு நான் கிளறிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் போட்டு கிளறியாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பீட்ரூட் சாதம். நிறைய போட்டு நம்ம கிளறினோன்னா, காய் நிறைய போட்டு சாதத்தில் கிளறினோன்னா
ரொம்ப ரெட்டாக குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க விரும்பி. என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.